அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஆகிஃப் வைப்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணி குருமா, சிக்கன் நக்கட்ஸ், பிரெட் புட்டிங், ரைத்தா, பன்னீர் ஸ்டஃப்டு, சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் நக்கட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு சீஸ் துருவி போட்டுக்கோங்க. நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சீஸ் துருவி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் போடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் காட்ட முடியல. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. நல்லா இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வெளியில் ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சப்பாத்திக்கான டோ நல்லா பெனஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பன்னீர் ஸ்டஃப்டுக்கு வீட்டிலே தான் பன்னீர் செஞ்சோன்னா அதை நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு மல்லிக்கீரை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்புறம் சப்பாத்தியில் வைக்கும் போது நீங்கள் தேவையான ஷேப்ஸ்க்கு உருட்டி நம்ம ஸ்டஃப்டை வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் டிஷ்ஷு. இப்போ நம்ம பேனில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்ஷால்லா உங்களுக்கு பிரெட் புட்டிங்கோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆகிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.